வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாபாரதத்தில் வர சகுனி அவர்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். என்ன சகுனியை பற்றி நம்ம பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக சகுனி அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு வெறுப்பும், ஒரு கோபமும், ஒரு ஆத்திரமும் வரும். ஆனால் உண்மையிலேயே சகுனி அவர்களோட பக்கத்தில் நின்று, அதாவது அவரோட இடத்துல நின்று யோசித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையாலுமே சகுனி மேலே நம்மளுக்கு இந்த ஆத்திரங்கள், கோபங்கள் இது யாரும் வர்றதில்லை. சகுனி அவரோட இடத்துல இருந்து அவர் வேலையை சரியாக செஞ்சுருக்காரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்காக தான் இந்த வீடியோ தொடர்ந்து ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சகுனி எப்படி வந்து இந்த மகாபாரத போருக்குள்ளே வராரு, அந்த இந்த குருச்சேத்திர போர் நடக்கிறதுக்கு சகுனி எவ்வளோ பெரிய லீட் ரோல் இதில் பண்ணியிருக்காரு, அதை பற்றி தான் நம்ம இதில் பேச போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா சகுனி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காந்தார தேசத்தோட இளவரசர். அவங்க அப்பா பேர் வந்து சுபலர். இப்போ சுபலருக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 பசங்க. ஆக்சுவலாக சகுனிக்கு வந்து மொத்தம் 2-3 வெர்ஷன் இருக்குது. நம்ம இதில் 2 வெர்ஷன் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு வெர்ஷன் இப்போ நான் சொல்கிறேன். சுபலர், சகுனி அவங்க அப்பா பேர் வந்து சுபலர். அவர் வந்து காந்தார தேசத்தை ஆண்டு வராரு. அவரோட இளவரசர் தான், காந்தார தேசத்தோட இளவரசர் தான் வந்து சகுனி. சகுனிக்கு வந்து ஒரு அண்ணனும் ஒரு தம்பியும் இருக்கிறதாகவும் அவங்களுக்கு ஒரு தங்கை இருக்கிறதாகவும் தான் இந்த ஃபஸ்ட் வெர்ஷனில் இருக்குது. அதை பற்றி சொல்லிடுறோம் ஃபஸ்ட்டு. ஓகே, இதில் வந்து அவங்க தங்கையாக வர்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே தெரிஞ்ச காந்தாரி. அவங்க தான் வந்து நம்ம திருதராஷ்டிரன் இருக்கார்ல, அவங்களோட ஒய்ஃபாக வந்து மகாபாரதத்தில் ரோல் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எப்படி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்களுக்கு கல்யாணம் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பீஷ்மர் வந்து திருதராஷ்டிரன் அவர்களுக்கு பொண்ணு பார்க்க போகிறார். ஏன்னா அவர் தான் வந்து குரு இல்லைங்களா, அவர் தான் வந்து இளவரசர்கள்லாம் வந்து கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டிய ரோலில் இருக்கிறாரு. ஸோ அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து காந்தார நாட்டோட இளவரசியான காந்தாரியை வந்து பொண்ணு கேட்டு சுபலர்கிட்ட அப்ரோச் பண்ணுறாரு. அந்த மாதிரி அப்ரோச் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து சுபலர் வந்து கொஞ்சம் சலனப்படுறாரு. என்னடா இது, நம்ம நாட்டோட இளவரசி, நம்ம பொண்ணு, இவங்க என்னென்னா ஒரு கண்ணு தெரியாத ஆளுக்காக பொண்ணு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா திருதராஷ்டிரனுக்கு பிறவியிலேருந்து கண்ணு தெரியாது, அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ தட் ஆனால் வந்து கேட்குறது வந்து பீஷ்மர். இவ்வளோ செல்வாக்கு படைபலம் மிக்கவங்க, அவங்கள எதிர்த்து நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. ஒரு மிகப்பெரிய நாட்டோட, அதாவது இப்போ எப்படி சொல்கிறது, இந்த பாகுபலி படத்தில் வர்ற மாதிரி பார்த்துக்கோங்களேன். அவங்க வந்து பொண்ணு கேட்கும்போது இவங்களால் எதுவுமே பண்ண முடியாதுல்ல, அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து பீஷ்மர் கேட்கும்போது மிக ஆளுமை மிக்க ஒரு குரு, ஒரு போர் தந்திரவாதி, அவரை எடுத்து எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற சுச்சுவேஷன். ஏன்னா அவங்களோட படைபலம்லாம் ரொம்ப அதிகம். ஸோ வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கிறாங்க. உடனே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு கல்யாணம் நடக்குது. திருதராஷ்டிரனுக்கும் காந்தாரிக்கும் கல்யாணம் நடக்குது. ஆனால் இந்த இதில் சகுனி பார்த்தீங்கன்னா, சகுனி வந்து தங்கச்சி மேலே ரொம்ப பாசம், கொல்ல பாசம். இன்றைக்கி 1000 பேர் அண்ணன் தங்கச்சி மேலே ஏதோ பாசமாக இருக்கிற மாதிரி நிறைய கதைகள் இருக்குது. ஆனால் உண்மையாலுமே சகுனிக்கு வந்து தங்கையான காந்தாரி மேலே ரொம்ப பாசம் அதிகம். அதனால் கல்யாணம் முடித்த கையோடு இவருமே போயிடுறாரு. என்னென்னா அஸ்தினாபுரத்துக்கு. இப்போ திருதராஷ்டிரன் கல்யாணம் முடிஞ்ச உடனே தங்கச்சி கூடவே போயிடுறாரு. ஐயோ, நம்ம மாமாவுக்கு வேறு கண்ணு தெரியாது, அவர் எதாவது ஏமாத்திட போகிறாங்க, ஸோ தட் நம்மளும் கூட போனால் நல்லாயிருக்கும், நம்ம தங்கச்சி வீட்டுக்காரருன்னு சொல்லிவிட்டு அவர் போயிடுறாரு அங்கே அஸ்தினாபுரத்துக்கு. அங்கே போன உடனே தான் சகுனிக்கு, ஆனால் போகும்போது கொஞ்சம் சந்தோஷமாக போகிறாரு. ஏன்னா இது காந்தார நாடு பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பாலைவனம். அதாவது இப்போதைக்கு இருக்கிற பாகிஸ்தான் இருக்குது இல்லைங்களா, பாகிஸ்தான் அகமதாபாத், அதுக்கு பக்கத்தில் இருக்குதா சொல்கிறாங்க. காந்தார நாட்டோட இதுன்னு பார்த்திங்கன்னா ஒன்றும் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை, ஃபுல்லாக பாலைவனம் தான், அதில் ஒன்றும் பெருசாக சொல்லிக்கிறது இல்லை. பட் இந்த அஸ்தினாபுரம் போகும்போது இயற்கை ஏழ்மிக்க அழகு, சுற்றி ஃபுல்லாக வந்து ஆறுகளை சுற்றி நிலம் பலம் எல்லாமே பசுமையாக இருக்குது. சகுனிக்கு ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, தங்கச்சி வீட்டுக்காரர் கண்ணு தெரியலாலும் பரவாயில்ல, ஒரு நல்ல இடத்துல தான் தங்கச்சியை கட்டி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷத்தோடு போகிறாரு. ப்ளஸ் இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா, ஏன்னா அவங்க நாட்டில், அதாவது காந்தாரத்தில் வந்து ஒன்றுமே கிடையாது, பாலைவனம். ஸோ அது கம்பேர் பண்ணும்போது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போகும்போது என்னன்னாக்கா, சரி ஓகே, நம்மளோட தங்கச்சி வீட்டுக்காரர் அரசனாக ஆக்கிடுவாங்க, எப்படி இளவரசராக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது என்ன நடக்குதுன்னா, அங்கே வந்து ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பாண்டுக்கு முடிச்சுட்டு விழா நடந்துருச்சு. சகுனிக்கு ஒரு ஏமாற்றம்னு சொல்லலாம். என்னடா இது, நம்ம தங்கச்சி வீட்டுக்காரர் திருதராஷ்டிரன் அரசர் ஆவார்னு பார்க்கும்போது பாண்டுக்கு இந்த மாதிரி முடிச்சுட்டு விழா நடந்த உடனே அது ஃபஸ்ட்டு ஏமாற்றம் அவருக்கு. சரி வீடு பார்த்துக்கலாம், இனிமேல் நம்ம வந்து பாண்டு தான் அந்த மாதிரி பண்ணிட்டோம். பட் ஆனால் துரியோதனை விட்டுறக்கூடாது. அதாவது பிறக்க போகிற குழந்தைய நம்ம தான் வந்து எடுத்து வளர்க்கணும், நம்ம எல்லா வித்தையும் அவர் கற்றுக் கொடுக்கணும். அவர் துரியோதனை குழந்தை பிறந்ததுக்கப்புறமா சொல்கிறோம், முன்னாடியே வந்து அந்த எண்ணம் வந்து சகுனிக்கு இருந்து தான் சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நினச்ச மாதிரி குழந்தை பிறகு துரியோதனை வந்து ரொம்ப செல்ல புள்ளியாக தன்னோட மருமகனை ரொம்ப செல்லமாக வளர்க்குறாரு. அதோடு இல்லாமல் எல்லா வித்தையும் கற்றுக் கொடுக்குறாரு. எல்லா விஷயத்துக்குமே துரியோதனுக்கு சப்போர்ட்டாக நிற்கிறாரு. இந்த மாதிரி அங்கே போயிட்டு இருக்கும்போது
ஒரு கட்டத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்ததாக யார் இப்போ வந்து இப்போ பாண்டு அவங்களுக்கு வந்து அடுத்ததாக யார் வந்து முடிசூடணும் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கும்போது, சகுனியோட சாய்ஸ் வந்து துரியோதனுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு அப்ரோச் இவர்கிட்ட இருக்குது. பட் அந்த டைமில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருதராஷ்டிரன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த நாடை 2ஆக பிரிச்சிடலாம். ஹஸ்தினாபுரத்துக்கு வந்து துரியோதனன் வந்து அரசராக இருக்கட்டும், ப்ளஸ் வந்து இந்திரபிரதேசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாட்டை பிரிக்கிறாங்க. அதாவது 2ஆக பிரித்து இந்திரபிரதேசத்துக்கு வந்து தர்மன், அதாவது பாண்டு பசங்க இருக்காங்களா அவங்க 5 பேர், அதில் தர்மன் அந்த நாட்டுக்கு அரசனாகவும், இங்கே இந்த நாட்டுக்கு அரசனா துரியோதனா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. சரி சொல்லிட்டு ஃபஸ்ட் எடுத்த உடனே தர்மனுக்கு வந்து முடிசூட்டு விழா நடக்குது. அதாவது இந்திரபிரதேசில் வந்து முடிசூட்டு விழா நடக்குது. அந்த முடிசூட்டு விழாவுக்கு வந்து துரியோதன, சகுனி எல்லாருமே அழைக்கப்படுறாங்க. இவங்களும் போகிறாங்க. அங்கே போய் பார்த்த உடனே எல்லா மன்னர்களும், ஏன்னா ஆளுமை மிக்க அவங்க மன்னர்கள் இல்லைங்களா, எல்லா சிற்றரசர்கள் எல்லாரும் அவங்க வந்து காலில் விழுது. அவங்களோட செல்வம், அவங்களோட செல்வாக்கு, அவங்களோட வசதியெல்லாம் பார்த்த உடனே துரியோதனுக்கும் நம்ம சகுனிக்குமே வந்து என்ன ஆச்சுன்னா, ஐயோ இதை விடக்கூடாது, இதை எப்படியாச்சும் நம்ம கைப்பற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இவர் முயற்சி பண்ணுறாரு. இந்த மாதிரி வேலையில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அவங்களுக்கு முடிசூட்டிடுறாங்க. அதாவது தர்மருக்கு முடிசூட்ட உடனே இவருக்கு ஒரு ஏமாற்றம், என்ன இந்த மாதிரி மருமகனுக்கு இதுமாரி நடக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த இடைப்பட்ட காலத்தில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் விரக்தி ஆயிடுறாரு. எந்த இடைப்பட்ட காலம்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு கொஞ்சம் முன்னாடி, அதாவது தன்னோட மாமன் வந்து அரசர் ஆக முடியல, பாண்டு தான் ஆக முடியும். அந்த இடைப்பட்ட காலத்தில் அவர் திரும்பியும் தன்னோட நாட்டுக்கு போகிறாரு. அப்போ போகும்போது போகிற நெடுக வழி ஃபுல்லாக வந்து இது வந்து இப்போ நான் சொன்னது, இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, அதுக்கு முன்னாடி வேஷன், அதுக்கு முன்னாடி நடந்த கதையாக சொல்கிறாங்க. இவர் வந்து மாமா அரசராக முடியலையே அப்படின்ற பட்சத்தில் சொந்த நாட்டுக்கு போகிறாரு. நம்ம காந்தாரத்துக்கே போயிடலாம், நம்ம நினச்சது நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு போகிற வழி ஃபுல்லாக பாலைவனம் தான். உங்களை எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி போகும்போது என்ன நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சோர்வடைஞ்சிட்டார். பாலைவனத்தில் நடந்து தண்ணி இல்லாமல் அப்படி ரொம்ப சோர்வடைஞ்சு போகும்போது என்னென்னா, அங்கே வந்து ஒரு ஓநாய் இருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த ஓநாயும் கிட்டத்தட்ட சாவர தருவாயில் இருக்குது. நம்மளுக்கு இறன்னு வந்தால் அதை விடக்கூடாது, அது கடைசியாக கொன்று சாப்பிட்டுடணும் அப்படின்ற நிலைமையில் இருக்கும்போது சகுனியை அந்த ஓநாய் கண்ணில் பட்டுறாரு. வேறு வழி இல்லாமல் அந்த ஓநாய் வந்து சகுனியை தொடுத்துது. இவரும் முயற்சி பண்ணி ஓடுறாரு, உடையிறாரு, எல்லாமே பண்ணி பார்க்குறாரு, ஒன்றும் முடியல. ஒரு காலகட்டத்தில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஓநாய் வந்து இவர் காலை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கடிச்சிருது, இவரால் அசைய முடியாத அளவுக்கு. ஆனால் அந்த ஃபைட்டில் வந்து இவர் தன் உயிரை ஒன்றி காப்பாற்றியதுக்காக ஒரு கத்தியை வச்சு சண்டை போட்டுருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த டைமில் ஒரு பாடல் மாதிரி ஒரு அவங்க 2 பேருக்குள்ளே பேசிக்கிற மாதிரி ஒரு சென்டென்ஸ் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஓநாய் வந்து சகுனிகிட்ட பேசுகிற மாதிரி, நீ எதுக்கு போன, எதுக்கு இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்க, என்ன உன் வேலை அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இந்த மாதிரி நான் வந்து என்னோடய மாமன் அவர்களை வந்து அரசராகிறதுக்கு தான் அங்கே போனேன், அதான் என்னோடய எண்ணம். பட் அங்கே மாறி நடந்துச்சு. அடுத்ததான் என் மருமகனுக்கு ஆகணும்னு நினச்சேன். பட் எனக்கு அது அறமாக படலை. சரி, அவங்க தர்மனை ஆக்கணுன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அதனால் எனக்கு கொஞ்சம் விரக்தி ஆயிடுச்சு. அதனால் நான் சொந்த நாட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு வரேன் அப்படின்னு இவர் சொல்லவும், அதுக்கு அந்த ஓநாய் சொல்லுது, ஹஸ்தினாபுரம் ரொம்ப செல்வ செழிப்பு மிக்க நாடு. அவங்க வந்து அறம், நேர்மை இதெல்லாம் பார்க்கறது கரெக்டு, இதில் தவறுன்னு சொல்லலை. நீ எங்கே இருந்த, நீ வந்து ஒரு பாலைவனத்துக்கு இளவரசனாக இருந்த. உன் பாலை நிலத்தோட நீதி என்ன, உனக்கு இறைன்னு ஒன்று கிடச்சிதுன்னா அதில் நீதி, நேர்மை இதெல்லாம் பார்க்கக்கூடாது. அதை நீ ஸ்ட்ராங்காலில் பிடிச்சிருக்கணும். அதே போல் உன்னோட கோர் அஜெண்டா என்ன, நீ எதுக்காக போன ஹஸ்தினாபுரத்துக்கு, உன் மாமனை ஆகணும்னு போனேன், அப்படி இல்லைன்னா உன் மருமகனை ஆக்கிட்டுல வந்திருக்கணும், நீ ஏன் வந்த அப்படின்ற மாதிரி அந்த ஓனாய் கேட்குறதாகவும் இவர் பதில் சொல்கிறதாகவும் அந்த ஒரு சிற்றோட அந்த ஒரு கான்வர்சேஷன் இருந்துச்சு. அந்த டைமில் என்ன ஆகி போச்சு அப்படின்னா, சகுனி அப்புறமா அது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக எடுத்துக்கிட்டு, ஓனாய் ஏதோ சொல்ல வருது நம்மள்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு கத்தியை வச்சு அது கழுத்தில் பாய்ச்சி அந்த ஓனாயை கொன்னுடுறாரு. கொன்னதுக்கப்புறமா அந்த ஓனாயோட இவர் காலை கடித்த கடியிலேருந்து அந்த காலை எட்ட எடுக்க முடியல, ரொம்ப பலமான காயத்தோடதுமே அந்த காலோடவே பயணிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஓனாயோட எலும்புலேருந்து தான் அந்த பகடை செஞ்சு தான் சொல்லப்படுது. இது ஃபஸ்ட்டு வெர்ஷன். 2வது வெர்ஷனும் இருக்குது, அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சொல்கிறேன். அந்த ஓனாயோட எலும்புலேருந்து தான் அந்த பகடைகள் செய்யப்பட்டதாக சொல்லப்படுது. அந்த பகடைகள் செஞ்சுட்டு போகும்போது தான் இவர் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அங்கே சோமர் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட குருன்னு சொல்லலாம், அந்த சோமர்னு ஒருத்தரை சந்திக்கிறாரு. அந்த சந்திப்பில் தான் அவர் தான் ஃபஸ்ட்டு இவருக்கு வந்து பகடை ஆட்டம் சொல்லி கொடுக்குறாரு, எப்படி காயை நகர்த்தணும், என்ன பண்ணணும் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே வந்து இந்த சோமர் அப்படின்ற அவர் தான் சொல்லிக் கொடுக்குறாரு. அவர் சகுனியோட குருவாகவே அவர் ஏற்றுக்கிறாரு. ஆனால் ஒரு முறை கூட சகுனி வந்து அவரை ஜெயிக்க முடியல, தொடர்ந்து அவரே ஜெயிச்சுட்டே இருக்காரு. இதே போல் காலங்கள் நடந்துட்டு போய் தொடர்ந்து விளாண்டுக்கிட்டே இருக்காங்க. எவ்வளோ முறை விளாண்டாலும் அவர் தான் ஜெயிக்கிறாரு, இவரால் ஜெயிக்கவே முடியல.
கடைசி கட்டம் எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பாலைவனத்தில் தண்ணியே இல்லை, ஒரே ஒரு கோலை தான் இருக்குது. அப்போ சகுனி என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் என்ன குருவாக இருக்கீங்க, நீங்கள் பாதி குடிங்க, நான் பாதி குடிக்கிறேன், நம்ம குடித்தாதான் நம்ம இனிமேல் உயிர் வாழ முடியும் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி வரும்போது சகுனி இந்த வார்த்தையை சொல்லும்போது, அப்போ குருவான சோமர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஒரு கோலையை நீ பாதி நான் பாதி குடிச்சினா 2 பேருமே செத்து போயிடுவோம், யாராக இருந்தாலும் ஒருத்தவங்க தான் இதை குடிக்கணும். ஸோ அதனால் நீ இன்னொரு ஆட்டம் போடு, இதில் நீ ஜெயிச்சனா நீ குடிச்சிட்டு நீ தெம்பா நாட்டுக்கு போயிடு, நான் ஜெயிச்சனா நான் குடிச்சிடுறேன், நீ இறந்து போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பயங்கர டஃப் சுச்சுவேஷன் வரும்போது சகுனி ப்ளே பண்ணுறாரு. சகுனி அதில் ஜெயிக்கிறாரு. அந்த முழு கோலை தண்ணியும் குடிச்சிட்டு திரும்ப ஸ்ட்ராங்காக நம்ம போயிட்டு நம்ம மருமகனை அரசனை ஆக்கணும் அப்படின்ற வெறியோடு வராரு. வந்ததுக்கப்புறமா முடிச்சுட்டு விழா நடக்குது தர்மருக்கு. அது முடித்த உடனே ஓகே, இந்த நாட்டையும் விடக்கூடாது, நம்ம மருமகன் அஸ்தினாபுரத்துக்கும் இளவரசனாக இருக்கணும், இந்த இந்திரபிரதேசத்தையும் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் துரியோதனுக்கு நஞ்சை விதைக்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதான் என்ன அப்படின்னாக்கா, தர்மன்ட்ட ஒரு வீக்னஸ் பாயிண்ட் இருந்தது. என்னென்னா, பகடி ஆட்டம் தொடர்ந்து விளாண்டுட்டே இருப்பான். அவனை கூட்டா வரமாட்டான் அப்படின்னு சொல்ல மாட்டான். ஸோ தட் அவனை நீ கூப்பிடு, கண்டிப்பாக வந்துடுவான். அவன் வந்துட்டானா நம்ம வலையில் விழுந்துட்டான்னு அர்த்தம், நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு, ஐடியா கொடுக்குறாரு துரியோதன்ட்ட. துரியோதனன் இப்போ கேட்குறான், சரி ஓகே நீ சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான், தர்மன் மறுக்க மாட்டான், வந்துடுவான், விளாடுவான், ஃபைன். இப்போ நம்மளுக்குள்ளே நிறைய வீக்னஸ் இருக்கும் பாரு. இப்போ என்னையே எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சோங்களேன், எவ்வளோ பெரிய முக்கியமான வேலைனா கிரிக்கெட் விளாட்றன்னு கூட்டணும்னு வச்சுக்கோங்க, ஒதுக்கி வச்சுட்டு போயிடுவான். அந்த மாதிரி தர்மர் வந்து அந்த பகடி ஆட்டத்தில் கொஞ்சம் வீக்னஸ் வச்சுப்போனா. அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆச்சுனாக்கா, சரி ஓகேங்க நீ சொல்கிறது ஓகே மாமா, பட் நான் கூப்பிட்டு அவன் ஜெயிச்சிட்டானா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டோமா, இல்லை நீ அந்த மாதிரிலாம் நீ எதுவும் ஃபீல் பண்ணாத, இந்த பகடி ஆட்டத்தில் நான் தான் கிங்கு, என்னை யாராலையுமே ஜெயிக்க முடியாது, தர்மன் விளாடுவனை தவிர அந்த அளவுக்கு அவனுக்கு நேக்குப்போக்கு தெரியாது, ஸோ தட் நான் ஜெயிச்சிருவேன், அதில் எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட் இருக்குது. ஏன்னா இவர் வந்து அந்த ஓனாயோட எலும்பில் செஞ்ச பகடையெல்லாம் வச்சுருக்காரு. ஸோ இது இவருக்கு ஒரு ப்ளஸ் தானே அப்படின்ற மாதிரி இவர் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணி கூப்பிட்றாரு. அதுக்கப்புறம் நடந்த கதை எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறமா வந்து அந்த ஆட்டத்தை ஜெயிச்சு பாண்டவர்களை இதுக்கு அனுப்பிச்சு அந்த குருச்சேத்திர போர் உருவாகி அந்த 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 சண்டையை உருவாக்குறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தவரே சகுனி தான் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நெஞ்சை வதச்சிக்கிட்டே இருந்தார். இப்போ துரியோதன நெஞ்சில் அந்த 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 ஆழமான கோவத்தை விதைச்சி அது கடைசியாக சண்டைக்கு போய் அந்த பாண்டவர்களும் கௌரவர்களும் கிட்டத்தட்ட வாரிசே இல்லாத அளவுக்கு சண்டை நடக்கிற அளவுக்கு போய் அந்த போர் முடிஞ்சுது. இது வந்து ஒரு வெர்ஷன், சகுனியோட ஒரு வெர்ஷன். இது இன்னொரு வெர்ஷனும் சகுனிக்கு இருக்குது. அது என்ன வெர்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மாதிரி பீஷ்மர் பொண்ணு கேட்டு போன உடனே அவங்களுக்கு இப்போ காந்தாரிக்கு ஒரு என்ன சொல்லுது, பிறக்கும் போதே ஜாதகத்தில் ஒரு குறைன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு குறைபாடு இருந்தது காந்தாரிக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டில் கல்யாணம் பண்ணுற மாப்பிள்ளை வந்து இறந்துருவார், அதாவது முதல் கணவர் இறந்துருவார் அப்படின்ற பட்சத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க, இவர் வேறு வந்து பொண்ணு கேட்டு போயிட்டார், அது பெரிய நாடாச்சு, பீஷ்மர் கோவத்துக்கு நம்ம ஆளாக முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆடை வந்து ஒரு கெடா ஆடை வந்து பிடிச்சி தாலி கட்ட வச்சு அந்த சாங்கியம் பண்ணி அந்த ஆட்டை கொண்டுடுறாங்க. இது நடந்து முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறமா கல்யாணம் ஆச்சு. அதுக்கப்புறம் கணவன் துரிதராஷ்டிரன் பார்க்காத உலகத்தை நானும் பார்க்க மாட்டேன்னு அந்த அம்மா காந்தாரியும் கடைசி வரைக்கும் இந்த உலகத்தை பார்க்காம கண்ணை கட்டின்னு வாழ்ந்தாங்க. அது ஒரு கதை. இந்த கல்யாணம் ஆனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பீஷ்மருக்கு இந்த செய்தி தெரிஞ்சிருச்சு. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்தது, இவங்க வந்து ஒரு ஆடை கல்யாணம் பண்ணி அதை பலி கொடுத்துருக்காங்க, திருதராஷ்டிரன் 2வது கணவர் தான் அப்படின்னோடனே பீஷ்மரால் இதை வந்து ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா மிகப்பெரிய நம்ம ஒரு குரு, நம்ம மிகப்பெரிய ஆளுமை மிக்க ஆள், நம்ம எந்த நாட்டை சேர்ந்தோம், இவ்வளோ பெரிய இளவரசனுக்கு நம்ம பொண்ணு கேட்டு வந்திருக்கோம், இவங்க இதை எப்படி மறைக்கலாம் அப்படின்ற கோபம் ரொம்ப அதிகமாக போய் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, இந்த வருஷனில் வந்து சகுனிக்கு கூட பிறந்தது வந்து மொத்தம் 100 சகோதரர்கள்னு சொல்கிறாங்க. இந்த 100 பேரையும் அவங்க அப்பாவோட சேர்த்து சுபலோட சேர்த்து 101 பேரையுமே ஒரு ரூமில் ஒரு தனி ரூமில் போட்டு ஜெயிலில் அடைச்சிடுறாரு. ரொம்ப பயங்கரமான பாதாள சிறையில் அடைச்சிடுறாரு. அவரோட பிளான் என்னன்னாக்கா, இவங்க இந்த அளவு தப்பு செஞ்சவங்க யாருமே உயிரோடு இருக்கக்கூடாது. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த 101 பேரையும் ஒரே ரூமில் போட்டு அடித்து அவங்களுக்கு ஒரு ஆளுக்கு தேவையான சாப்பாடை மட்டும் ஒரு நாளைக்கு கொடு அப்படின்ற மாதிரி உத்தரவு போட்டு வந்துடுறாரு. ஆனால் ஏன்னா அவங்களால எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா பீஷ்மர் மிக மிக பலம் வாய்ந்த ஆள், அவரை எதுவும் எதிர்த்து பண்ண முடியாது. அந்த மாதிரி நடக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, பீஷ்மரோட பிளான் என்னென்னா, இவங்க வந்து இப்போ 101 பேர் இருக்கிற ஒரு ஆளுக்கு சாப்பாடு கொடுத்தா என்ன நடக்கும், அவங்கள ஒருத்தவங்க சண்டை போட்டுப்பாங்க, சண்டை போட்டு அவங்களுக்குள்ளே அடிச்சுப்பாங்க, செத்துருவாங்க அப்படின்றது தான் பீஷ்மரோட பிளானாக இருந்துச்சு. ஸோ தட் இந்த மாதிரி நடக்கும்போது உள்ளால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த 100 பேரும் அவங்க அப்பாவும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. நம்ம வந்து பீஷ்மரோட பிளான் இதான், அவர் வந்து நம்ம எல்லாருமே சாகணும்னு நினைக்கிறாரு, ஆனால் நம்ம அவரை பழி வாங்கணும், அதனால் வந்து நம்மள யாராவது ஒருத்தவங்கனாச்சும் உயிரோடு இருக்கணும்,
அதனால் நம்ம ஒருத்தரை தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு முடிவெடுக்கும்போது தான் சகுனியை தேர்ந்தெடுக்கிறாங்க. சகுனி ஏன் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சகுனி தான் இருக்கிறதுலே ரொம்ப மூலக்காரன், இவன் தான் வந்து இதுக்கு சரியான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லி இருக்கிற எல்லா சகோதரர்களும் அதை ஏற்றுக்கிறாங்க. அதில் என்ன பண்ணுறாங்க, அதுதான் மிகப்பெரிய ட்விஸ்ட்டு. டெய்லியும் வர்ற சாப்பாடை சகுனிக்கு மட்டும் கொடுக்குறாங்க. ஒரு ஆளாக செத்துக்கிட்டே வராங்க. இந்த மாதிரி கடைசியாக 100 பேருமே செத்துட்டாங்க. டெய்லியும் அவருக்கு வர்ற சாப்பாடை வந்து சகுனிக்கு மட்டுமே கொடுத்து சகுனியை காப்பாற்றி மீதி இருக்க 100 பேர் செத்துட்டாங்க. கடைசி அப்பாவும் சாகிற நிலைமையில் இருக்கார். அந்த டைமில் என்ன ஆச்சுனாக்கா, அவர் விலங்கு போட்டிருந்த கையில் ஒரு இரும்பு கவசம் இருந்ததாகவும் அந்த கவசத்தால் ஓங்கி சகுனி காலை உடைச்சதாக சொல்கிறாங்க. ஓங்கி குத்தி உடைச்சிட்டாரு சகுனி காலை. சகுனியால் இதை ஏற்றுக்கவே முடியல. என்ன இது நம்மளை இவ்வளோ கஷ்டப்பட்டு காப்பாற்றி அப்பா இந்த மாதிரி செஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் அப்பா சொல்கிறாரு, இதை ஏன் நான் உன் காலை ஏன்பா என் காலை உடைச்சின்னு கேட்டதுக்கு அப்போ சகுனியோட அப்பா சொல்கிறார் சுப்புலர், இதை வந்து இந்த இந்த வலி வந்து உனக்கு வாழ்நாள் ஃபுல்லாக இருக்கும். இந்த வாழ்நாள் ஃபுல்லாக நீ ஒரு அடியும் எடுத்து வைக்கும்போது நம்மளோட சகோதரர்கள் இறந்துட்டாங்க, நம்ம அப்பா இறந்துட்டாரு, அவங்கள நீங்கள் பழி வாங்கணும் அப்படின்றத உணர்த்திக்கிட்டே இருக்கும், அதுக்காக தான் உன் காலை உடைச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிப்பார். ஸோ தட் கன்க்ளூஷன் நம்ம வந்துடுவோம். அந்த மாதிரி சகுனி அப்புறம் கடைசியாக சகுனி மட்டும் வெளில வரும்போது பீஷ்மர் வந்து சகுனிகிட்ட சொல்கிறார், பரவாயில்ல நீ மட்டும் வந்திருக்க, நீ வந்து இனிமேல் எங்களுக்கு ஆலோசனை நீ வழங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு போகிறதா சொல்கிறாங்க. இது செகண்ட் வெர்ஷன். ஃபஸ்ட்டு சொன்னேன்ல இந்த ஓனாய் கதை, அது ஒன்று. இது வந்து செகண்ட் வெர்ஷன். இந்த வெர்ஷனில் என்னன்னாக்கா, அதே போல் நீ பகடி இடத்துல ரொம்ப சிறந்து விளங்குற, நான் செத்துருவேன், அவங்க அப்பா சொல்கிறது சுப்புலர், நான் செத்ததுக்கப்புறமா என்னோடய 10 விரல்லையும் வெட்டி அந்த எலும்புலேருந்து நீ வந்து பகடை செஞ்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு போனதா தகவல். இந்த பகடியை வச்சு நீ அவங்கள பழி வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி. இந்த பகடியை வச்சு நீ விளையாடும் போது ஏதோ ஒரு ரூபத்தில் நான் உனக்கு வந்து உதவி பண்ணுவேன், நான் உன் பக்கத்தில் இருக்கிற மாதிரி அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சுப்புலர் சொல்லிட்டு போனதாக இருக்குது. ஸோ தட் இந்த பகடை தான், அதாவது 2 வருஷம் சொன்னீங்களா, ஒன்று வந்து ஓனாய் அதோட எலும்புலேருந்து செஞ்சதாகவும், இன்னொன்று சகுனியோட அவங்க அப்பா எலும்புலேருந்து செஞ்சதாகவும். இந்த பகடையை வச்சு தான் இவங்க பாண்டவர்களை கருவறுத்தார் அப்படின்னே சொல்லலாம். அதை போட்டு தான் துரியோதனுக்கு விஷத்தை ஏற்றி அப்படி பயங்கரமாக ஒரு மோட்டிவ் பண்ணி அவங்கள சண்டைக்கு கூப்பிட்டு இந்த இதில் ஜெயிச்சு அவங்கள இது பண்ணி அவங்கள வெளில அமுச்சு அதுக்கப்புறமா அந்த போர் நடக்கிறதுக்கு முக்கியமாக ஒரு கீயாக இருந்து எல்லா வேலையுமே சகுனி செஞ்சார். இதில் வந்து துரியோதனை மன்னிக்கணும், இதில் வந்து பீஷ்மர் வந்து சகுனியை வெளில கூப்பிட்டு போகும்போது அவர் மனசுலேயே சொன்னது, நீ என்னோடய சகோதரர்கள் நாங்கள்லாம் ஒருத்தர் அடிச்சு நீ சாகணும் தானே நினச்சிட்டீங்க, இந்த மாதிரி செஞ்சீங்க, நான் உங்களோட பரம்பரையே இல்லாத ஆக்குறேன் அப்படின்ற சபதம் போட்டுக்கிட்டு அவர் மனசுக்குள்ளேயே வந்ததாகவும் அந்த கதையில் சொல்லுவாங்க. நீ எங்கள் சகோதரர்கள் மாதிரி உங்கள் சகோதரர்கள் எல்லாருமே அடிச்சுட்டு சாவாங்க, அதை உங்கள் கண்ணு முன்னாடியே நடக்கும் அப்படின்னு சொன்னதாக வரலாறு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக 100% அதை செஞ்சு முடித்தா சகுனி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து முக்கால்வாசி பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்லலாம். அவங்க இப்போ கௌரவர்களுக்கும் பாண்டவர்கள் நடந்த போரில் அதில் கடைசி நேரத்தில் கடைசி நாள் சண்டையில் வந்து சகுனி சாவறாரு, சகாதேவன் வந்து சகுனியை கொல்றாப்புல. இதோட முடியுது கதை. நான் ஏன் இந்த கதையை தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்களோட நியாயம் தர்மம் அதை வந்து நம்ம அவங்க சைட்லேருந்து நின்று யோசிக்கணும். இப்போ சகுனியை பார்த்தோன்னே நம்மளுக்கு ஒரு வெறுப்பும் கோபமும் வருது இல்லை, அவர் தங்கச்சி மேலே எவ்வளோ பாசம் வச்சுருந்துருப்பார். இந்த உலகத்தில் யாராச்சும் தங்கச்சி ஒரு குருடனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க விரும்புவாங்களா? ஸோ இந்த மாதிரி நிறையா ப்ளஸ் பாயிண்ட் வந்து சகுனி பக்கம் இருந்தது. அதனால் நான் சொல்கிறேன், ஒருத்தவங்களோட பிரச்சனையை அவங்க சைட்லேருந்து நின்று யோசித்து பார்க்கணும். ஒருத்தவங்க இன்னல் தராங்க, அவங்க ஒன்று செய்கிறாங்க அப்படின்னா அதுக்கான பிரதிபலன் அதுக்கு முன்னாடி அவங்க என்ன அனுபவிச்சிருப்பாங்க, அது எந்த விதத்தில் அவங்கள அஃபெக்ட் பண்ணியிருக்கோம், இதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். ஸோ அந்த விதத்தில் சகுனி தன்னோட வேலையை சரியாக செஞ்சார்னே நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.